ஜேம்ஸ் மார்ட்டின், இங்க எதிரிகளை மட்டும்தான் விமர்சிப்போம் அப்படின்னா நீங்க ரெண்டு எதிரிகளை அறிவிச்சீங்க. ஒன்னு கொள்கை எதிரி, ஒன்னு அரசியல் எதிரி. ஆனா அரசியல் எதிரியை மட்டும்தான் விமர்சிக்கிறீங்க, கொள்கை எதிரியை ரொம்ப கவனமா தவிர்க்கிறீங்க அப்படிங்கிறார் அருணன். அதாவது அரசியல் எதிரியை விமர்சிக்கிறதுக்கு அவர்கள் என்ன பதில் அளிக்கிறாங்கன்றத பார்ப்போம். ஏன்னா ரொம்ப தெளிவா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இதே பெரும்பான்மையான கட்சிகள் அவர்கள் எம்பி தேர்தலை சந்திக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த தேர்தலுக்கு என்ன யூகமோ அதனுடைய வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்துவாங்க. இங்க நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். அப்ப இங்க பிரதானமா எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இங்க இருக்கிற ஆளும் கட்சி தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலும் அதே நேரத்துல இங்க இவர்களை வீழ்த்தி விடுவோம், அவர்களை சாய்த்து விடுவோம், அவர்களை அழித்து விட்டு வருவோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம ஒரு அரசியல்ல மக்களுக்கு தேவையான ஒரு மாற்று சக்தியா வரணும். மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏன் அப்படின்னா இங்க ஊழல்னாலையும் ஏமாற்றத்தினாலையும் சட்ட சீர்குலைவுகளாலையும் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிற மக்களுக்கு குரல் கொடுப்பவனா நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பார்வையில வரும்போது இங்க யார் இப்ப ஆட்சியில இருக்கிறாங்க? திமுக தான். இப்ப திமுக வீழ்த்துறத மட்டும்தானே ஒரு குறிக்கோளா கொண்டு அது நோக்கி தானே நம்ம கொண்டு போவோம். ஆனா களத்துல யார் இருக்கா? ஊழல் சக்தின்னு அதிமுக சொன்னீங்க. களத்துல நீங்க விமர்சிச்ச ஊழல் சக்தியோட உங்க கொள்கை எதிரியும் சேர்ந்து கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஊழல் சக்தியையும் கொள்கை எதிரியும் விமர்சிக்க மாட்டீங்க சார்? ரெண்டு பேரையும் தான் சேர்த்து விமர்சிச்சிருக்காங்க. இப்ப உதாரணத்திற்கு ஏன் பாஜக பத்தி பேசுறது இல்லைன்றதுக்கு தான் அந்த தெளிவான விளக்கம் கொடுத்திருக்குது. என்ன தெளிவான விளக்கம் சார்? இங்க எதிர்க்கிறது நம்மளுடைய ஸ்டேட் பார்ட்டி தான். இந்த எலெக்ஷன்ல எதுக்கு நேஷனல் பார்ட்டி? அதே மாதிரி ஒரு சில ரெஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா பாஜகங்கிறது ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஓட் பேங்க் கூட இருந்த ஒரு கட்சியை அவர்களை பேசி 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 இவ்வளவு தூரம் வளர்த்துட்டது இந்த ரெண்டு கட்சிகளும் தான். அதனால நீங்க தேசிய கட்சிய இல்ல அதிமுகவை நிராகரித்து பாஜக மற்றும் பலர் அப்படின்னு சொன்னது விஜய் தான். இன்னைக்கு அந்த பாஜக களத்துல இருக்காங்கல்ல, அப்ப அந்த பாஜகவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கிறது யாரு சார்? அந்த மோட்டிவ் நான் சொல்றேன். ஏற்கனவே பாஜக பேசி அவர்களை ஒரு பெரிய ஒரு பூதாகரமா தமிழ்நாட்டுல வளர்த்து விட்டது இந்த இரு கட்சிகளும் தான். மேற்கொண்டு இந்த தவறை சார் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பாசிச சக்தின்னு சொல்றது யாரு சார்? கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கொள்கை எதிரின்னு அறிவிச்சதுல இருந்து பாசிச சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறது யாரு சார்? அதை மறக்கவே இல்லையே. கொள்கை எதிரிங்கிறது மறக்கவே இல்லையே. இன்னைக்கு அரசியலுக்கு இந்த நீங்க சொல்ற அந்த கொள்கை எதிரி இன்னைக்கும் களத்துல இருக்காங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு நீங்க சொல்ற அந்த கொள்கை எதிரி நீங்கள் விமர்சித்த ஊழல் சக்தியோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அவங்க உங்களுக்கு எதிராகவும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா நீங்க அவங்களை கவனமா தவிர்த்துறீங்க. அதுதான் நிலைப்பாடு. அதாவது அவர்கள் பேசட்டும், அவர்கள் கொள்கை எதிரி, அவர்கள் பேசட்டும். ஆனால் இங்க பிரதான எதிரி இந்த அரசியல்ல இந்த தேர்தல்ல திமுகவை வீழ்த்துவது மட்டுமே ஒரே குறிக்கோள். இந்த எலெக்ஷன்ல டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. அவர் இன்னைக்கு கூட அதான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்றவர்களை பற்றி பேசி நாம காலம் தள்ள வேண்டாம். இங்க பிரதானமாக மக்களுக்கு எதிராக இருக்கிற டிஎம்கேவை தான் நம்ம ஃபோக்கஸ். ஆனா பாருங்க, திமுக தாவேக்காவை பொருட்படுத்தவே இல்லை. யார் சார்? திமுக தாவேக்காவை பொருட்படுத்தவே இல்லை சார். அவங்க பொருட்படுத்தாமலா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மாநாடு நடக்க போதுங்கிறதுக்காக காலையிலேயே ஒரு ஸ்டண்ட் அடிக்கணும். அதாவது மக்களுக்கு 28 மாசம் கழிச்சு ஒரு 1000 ரூபாய் கழிச்சு ஒரு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்க வேண்டியவங்க இன்னைக்கு காலையில அவசரமா பெண்டிங் அமௌண்ட் போடுறாங்களே. அது பெண்டிங் அமௌண்ட்லாம் இல்ல, அது பெண்டிங் அமௌண்ட் இல்ல ஜேம்ஸ் மார்ட்டின். உங்க விளக்கத்துக்காக சொல்றேன், அது முன்கூட்டி போடப்பட்ட தொகை. அட்வான்ஸ் அமௌண்ட்னே வச்சுப்போம் சார். அட்வான்ஸ் அமௌண்ட்னு வச்சுப்போம். பெண்டிங் அமௌண்ட் அவங்க உறுதிமொழி கொடுத்து ஆட்சிக்கு அதுக்கப்புறம் செயல்முறைப்படுத்துற வரைக்கும் இந்த இடைவெளிக்கு கொடுக்கட்டுமே. அவங்க அந்த காசு சேர்த்து கொடுக்கட்டும். அதுல என்ன ஸ்டண்ட் பாக்குறீங்க நீங்க? அது யாரால் தடுக்கப்படும் அப்படிங்கறத முன்கூட்டியே அறிஞ்சு நாங்க அந்த பணத்தை போட்டோம்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அதுல தாவேக்கா என்ன ஸ்டண்ட் பாக்குது? என்ன ஸ்டண்ட்? அவர்கள் ஃபாலோ பண்ணதை யார் தடுப்பாங்களோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான். பீகார்ல உபயோகப்படுத்தின பாஜக ஸ்ட்ராட்டஜி தான் உபயோகப்படுத்திருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்க தடுப்பாங்க? அவங்க ரெஃபரன்ஸ் பண்ணி அங்க கோர்ட்ல டிபெண்ட் பண்ண மாட்டாங்களா? அதனால அது ஒரு சாக்கு. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறதே மக்களை திசை திருப்புவது. என்ன சார் திசை திருப்புறது? நீங்க தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அணி டெல்லி தமிழ்நாட்டை விரோத பார்வையோடு பார்க்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை தாவேக்கவும் தான் முன் வச்சுச்சு சார். இன்னைக்கு இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் மத்தியில் ஆளுகின்ற கட்சிகளோட கூட்டணி வைத்தது யாரு? இவர்கள் ரெண்டு பேரும் தான் மாற்றி மாற்றி. இங்க
ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல தான் என்ன பண்றாங்கன்னா இந்த நேஷனல் பார்ட்டிஸ் விட்டு விலகுறாங்க. மத்தபடி இவர்களோட கூட்டி வச்சுதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப மட்டும் அவங்களுக்கு வந்து இவங்க வில்லங்களா தெரியுறாங்களா, தேவையில்லைன்னு தெரியுறாங்களா? சரி, பேசலாம். நான் அபுபக்கருடைய பதில வாங்கிட்டு வரேன். அபுபக்கர், இங்க இருட்டில் இருப்பவர்கள் மீது ஏன் கல்லெறியணும் அப்படின்னு கேட்கிறார். யார் இருட்டில் இருக்காங்க? இல்ல, முதல்ல விஜயனுடைய பேச்சை இன்னைக்கு எடுத்து பார்த்துட்டோன்னு சொன்னா வளமையான ஒரு நழுவல் போக்கான ஒரு பேச்சை தான் பார்க்க முடிஞ்சது. இப்போ எனக்கு முன்பாக பேசின ஐயா அருணன் அவர்கள் சொன்னது மாதிரி பிஜேபி குறித்து இது வரைக்கும் வாய் திறக்கல. அது சொல்றதுக்கு சொல்றாங்க இது வந்து வேற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்லாம் வந்து சொல்றாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுதுனா, இப்போ ஒன்றிய அரசு அண்மையில் ஒரு பட்ஜெட் சொல்றேன் அதுக்கு தான் இப்போ பட்ஜெட்டை வந்து போட்டாங்க. அதில் தமிழ்நாடு வந்து எப்பயும் போல புறக்கணிக்கப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோம். இப்போ இது குறித்து இவங்க என்ன சொல்றாங்க? வாயே திறக்கல. இது வரைக்கும் பட்ஜெட் குறித்து தாவேக்கான நிலைப்பாடு எதுவுமே இல்லை. ஆனால் சென்ற ஆண்டு 1 பிப்ரவரி 2025 விஜய் அவர்கள் போட்ட ட்வீட் வந்து இருக்குது, நான் படிக்கிறேன் கேளுங்க. மீண்டும் புறக்கணிக்கப்படும் தமிழகம் அப்படின்ற தலைப்புல இவங்க வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசிச்ச அந்த பட்ஜெட்டுக்கு எதிராக, மத்திய அரசு போட்ட பட்ஜெட்டுக்கு எதிராக அறிக்கை கொடுத்திருக்காங்க. சரி, அப்ப 2025 சட்டமன்ற தேர்தல் இல்லையா? அப்பயும் இதே சட்டமன்ற தேர்தல் தானே. அப்ப 2025 பாஜக போட்ட ஒரு நிதிநிலை அறிக்கையை உங்களால எதிர்த்து அறிக்கை கொடுக்க முடியுது. ஏன் 2026 மட்டும் மாறிடுது? இடையில என்ன ஆச்சு? என்ன சந்தேகம் உங்களுக்கு அதுல இருக்கு? அது அவங்க தான் தெளிவுபடுத்தணும். அதுதான் விமர்சிக்க வேண்டாம்னு சொல்றாருல. என்ன தேவை இருக்குன்னு கேக்குறாரு. இங்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில இருக்காங்க, நிதி நிலைமையில புறக்கணிக்கப்படுது. நீங்க 2025ல பட்ஜெட் நாங்க போட்டி யாருங்கிறது தீர்மானிச்சிட்டோம். எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டி, அதனால நாங்க வேற யாரையும் விமர்சிக்க மாட்டோம். துவக்க மாநாட்டிலேயே தெளிவா சொல்லிட்டாரு, எங்க கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. அதே நிலைப்பாடு தான் இந்த பட்ஜெட் அறிக்கை கொடுக்கும் போதும் 2025 அதே நிலைப்பாடு. நீங்க பாஜகவை நீங்க தான் பேசி பேசி தமிழ்நாட்டுல பெரிய ஆள் ஆக்குறீங்க. ஏன் பேசணும்? 25லயும் பேசணும்னு கேக்குறேன். மாநாட்டினுடைய முதல் மாநாட்டில் அவர் அறிவிச்சிருந்தாருன்னா அதே ட்ராக் ரெக்கார்ட்ல அப்படியே போயிருக்கலாமே. அதே 25ல இது பண்றீங்க. அதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டு மாற்றம் வராதா? அப்ப சொல்லிருங்க, நிலைப்பாட்டை மாத்தி இருக்கோம்னு சொல்லிருங்க. 12 மார்ச் 2025 அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஈவேரா குறித்து பேசியதற்கு எதிராகவும் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாரு. இப்படி பாஜகவுக்கு எதிராக அவங்களும் பேசிட்டு தான் இருந்தாங்க. இந்த நிலைப்பாடு எப்ப மாறுதுன்னா, இந்த ஜனநாயக இஷ்யூக்கு பிறகாக, இந்த கரூர் சம்பவத்தில் நடந்ததுக்கு பிறகாக என்ன பண்றாங்க அப்படின்னா, பாஜகவை தவிர்க்கக்கூடிய போக்கை வந்து விஜய் வந்து செய்யறாரு. இப்ப இன்னைக்கு அவருடைய பேச்சை எடுத்து பார்த்துட்டு சொன்னா, தமிழ்நாடு என்னுடைய வீடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்னுடைய குடும்பத்துக்காரங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து 8 கோடி மக்களும் வந்து எனக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்களுக்காக எல்லாமுமாக நாங்க தான் இருப்போம். நீங்க எல்லாம் அவரை வெளியில வாங்க வெளியில வாங்கன்னு கூப்பிடுறீங்க, பணைய ரோட்ல வெளில வாங்க அப்படின்னு நாம் தமிழர்ல பலரும் கேக்குறீங்க. அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இப்ப இவங்க 8 கோடி மக்களும் இவருடைய குடும்பத்துக்காரங்க. அது மாதிரி நல்லாட்சி கொடுப்பேன்னு சொல்றீங்க, இத்தனை மக்கள் ஏன் போராடுறாங்கன்னு மீனவர்களுடைய போராட்டத்தை, செவிலியர்களுடைய போராட்டத்தை, ஆசிரியர்கள் போராட்டத்தை, அரசு பணியாளர்கள் போராட்டத்தை, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை எல்லாம் கொட்டிட்டு காமிக்கிறாரு. உங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் போராடுறாங்க. எந்த ஒரு போராட்டத்திற்காகவது நீங்க களத்திற்கு போய் ஆதரவு கொடுத்தது உண்டா? என்ன போராட்டத்தை சொல்றீங்க? தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு களத்துக்கு போனாரா? சரி, வீட்டுக்கு வந்து சந்திச்சாங்க. அதே மாதிரி மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்க சொல்றேன், அது ஒண்ணுதான். அதை தவிர்த்து வேற என்ன? இந்த 2 வருஷத்துல இந்த பரந்தூரை தாண்டி அஜித் குமாருடைய இந்த படுகொலை, இந்த 2 போராட்டத்தை தாண்டி விஜய் களத்துக்கு வந்து ஒரு போராட்டத்தை சொல்லுங்க. அப்ப நீங்க களத்துக்கும் வர மாட்டீங்க, போராடுற மக்கள் உங்க குடும்பத்துக்காரங்கன்னு சொல்லுவீங்கன்னா இது வேடிக்கையா இல்லையா? இவ்வளவு ஏன் 41 பேர் உங்க கூட்டத்துக்கு வந்து இறந்து போனாங்களே, உங்க குடும்பத்துக்காரங்க அவங்க 41 பேரும். அப்ப அந்த 41 குடும்பத்தை ஒரு கட்சி தொடங்கி கட்சியை நடத்துறோம், தேர்தலை சந்திக்க போறோம், நீங்க வீட்டை விட்டு வெளியில வர மாட்டீங்க அப்படின்னு சொன்னா, வீட்டை விட்டு வெளியில வர வேண்டிய அவசியம் இல்ல, தமிழ்நாடே என்னுடைய வீடுதான், இவங்க எல்லாரும் என்னோட உறவினர்கள் தான் சொல்றாரு. அந்த அரசியல் போக்கை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சரியான பாடம் கத்து கொடுப்பாங்க. என்னன்னா 41 பேர் மரணம் அடைஞ்சப்ப கூட நீங்க தேடி போகல. இப்ப இன்னைக்கு இந்த கூட்டத்துல சூரஜ்னு ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருக்காரு. ஒரு அறிக்கை இது வரைக்கும் நம்ம பேசிட்டு கூட இந்த நேரம் வரைக்கும் விஜய் கொடுத்திருக்காரா? பொதுச்செயலாளர் புஷியானது கொடுத்திருக்காரா? ஒரே ஒரு சிடிஆர் நிர்மல்குமார் மட்டும் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, இந்த நழுவல் போக்கு நான் சொல்றேன்ல, இந்த எஸ்கேபிசம் அவரும் செய்யறாரு. உடல்நலக் குறைவால் மயங்கி உள்ளார், அவருக்கு உடனடியாக முதலுதவி செய்யப்பட்டதுன்னு சொல்றாரு. உடல்நலக் குறைவால ஏற்பட்டதுன்னு இவர் சொல்றாரு. ஆனா இறந்தவருடைய சூரஜின் குடும்பத்துக்காரங்க என்ன சொல்றாங்க? அவருக்கு உடல்நல பாதிப்புல எதுவும் கிடையாது, 20 வருஷமா அவர் எனக்கு நண்பர் அப்படின்னு அவங்க நண்பரும் சொல்றாங்க, குடும்பத்துக்காரங்களும் சொல்றாங்க. அப்ப எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்ல. அப்ப ஏன் இந்த நழுவல் போக்கு? இறப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது சந்தேகத்துக்குரிய மரணமா இருந்தா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரப்போது, வந்ததுக்கு அப்புறம் மருத்துவர்கள் காவல்துறை தெளிவுபடுத்த போறாங்க. முந்தி கொண்டு பதிவு போட வேண்டிய தேவை வந்துச்சு. அப்ப கரூருடைய 41 பேர் இருந்ததுல இருக்கட்டும், இதுல என்ன கான்ஸ்பிரசி தியரி சொல்ல போறீங்க? அதுல உங்களுக்கு சந்தேகம் இல்ல? அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இந்த
அது அவங்க தாங்க தெளிவுபடுத்தணும். இது இந்த கூட்டம்ன்றது வந்து நிர்வாகிகள் சந்திப்பு அப்படிதானே? ஆமா. 5000 பேருக்கு குறைவான ஒரு கூட்டம். ஆமா. நிர்வாகிகள் சந்திப்புல பாஸ் வாங்கிட்டு தான் கொடுக்குறீங்க. இப்போ இந்த சூரஜ் என்ற நபர் வந்து இஸ் நெய்தர் பார்ட்டி மெம்பர் ஆர் கட்சியினுடைய பொறுப்பாளரும் கிடையாது, உறுப்பினரும் பொறுப்பாளரும் கிடையாது. இவருக்கு எப்படி அந்த பாஸ் போச்சு? நிர்வாகிகளுக்கு தானே பாஸ் கொடுக்குறீங்க. இவர் நிர்வாகியும் இல்ல, தொண்டரும் இல்ல, கட்சி உறுப்பினர் கூட கிடையாது. இவருக்கு எப்படிங்க பாஸ் போச்சு? இவர் எப்படிங்க அனுமதிச்சீங்க? இன்னும் நான் கேக்குறேன், ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. ஏற்கனவே உங்களுக்கு ரோட்ல அனுமதி கொடுத்தாங்க, இடப்பற்றாக்குறையினால தான் அங்க ஏற்பட்ட சம்பவத்துக்கு பிறகாக எஸ்ஓபி அமைக்கணும் ஹைகோர்ட் சொல்லிச்சு, டைரக்ஷன்ல வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ வந்து திடல்ல கொடுக்குறாங்க. இப்போ திடல்ல ஒருத்தர் உயிரிழக்கிறாங்கன்னா இவங்களை நம்பி எப்படிங்க பெர்மிஷன் கொடுக்கல? அதுதான் மக்கள்கிட்ட அவர் நீதி கேட்கிறாரு. எனக்கு வந்து நீங்களே நீதி சொல்லுங்க. 5000 பேர் வச்சு உங்களால உருப்படியா ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்காம ஒரு கூட்டம் நடத்த முடியல அப்படின்னா இவங்க நம்பி தமிழ்நாட்டு எப்படி ஒப்படைக்க முடியும்? முக்கியமான கேள்வி கூட்டம் போடுறாங்கல்ல, ஒரு மேற்கூரை போடுறதுல என்ன வந்துச்சு? ஏன்னா மாஸ்க் குறைஞ்சிரும். அந்த ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுல இருந்து இவருடைய ஹீரோயிசம் பேசுறதுல இருந்து இந்த மேற்கூரை போட்டா எல்லாம் அடிவாங்கிரும்ன்றதுனால மக்கள் வெயில விட்டு வதங்க வச்சு பரப்புரை செய்றாரு. அதுல என்ன ஹீரோயிசம்? இந்த அவர்தான் சினிமா விட்டுட்டு முழுசா வந்துட்டு நீங்க இன்னும் சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. மேற்கூரை போட்டு செய்ய வேண்டியதானே? இப்போ தொடர்ச்சியா சம்பவம் ஏற்படுது, டீஹைட்ரேஷனால மக்கள் இறந்து போறாங்க, தண்ணி இல்லாம பாதிக்கப்படுறாங்க. ஒரு மேற்கூரை போடுறது உங்களுக்கு பொருளாதார வலிமை இல்லையா உங்களுக்கு? பேசுவோம். முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க, அது தொடர்பாகவும் நம்ம பதில் வாங்கிக்கலாம்.